ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எனக்கு வந்து நம்ம கொள்ளு ரசம் ஆந்திரா ஸ்டைலில் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆக்சுவலி கொள்ளு ரசம் வந்து ஓல்டு ஸ்டைலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. பட் ஓரளவுக்கு அந்த வில்லேஜ் அட்மாஸ்பியர் இல்லாமல் டவுனில் இருக்கும் போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ரெசிபி. ஓகே, ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் கொள்ளு எடுத்திருக்கேன் நான். ஓகே, இந்த ஒரு கிளாஸ் கொள்ளு வந்து நீட்டாக கழுவி குக்கரில் போட்டுக்கலாம். ஸோ வந்து கொள்ளு ஒரு 2 வாட்டி நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு கிளாஸ் நான் கொள்ளு எடுத்துட்டேன் இல்லையா, ஒரு கிளாஸ்க்கு வந்து ஒரு 10 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். ஸோ வந்து ஒரு 10 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சமாக ஆயில் தான் தேவைப்படும். ஓகேவா, நம்ம குக்கரில் வந்து இந்த 3 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் ஆயில். ஸோ இதில் வந்து நான் கொள்ளு ஊற வைக்கலங்க, ஒரு கிளாஸ் கொள்ளு எடுத்துக்கிட்டேன். அந்த ஒரு கிளாஸ் வந்து 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டு ஒரு கிளாஸ்க்கு 10 கிளாஸ் தண்ணி எடுத்துட்டேன். 3 தக்காளி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில், அது வந்து மேலே பொங்காமல் இருக்கிறதுக்கு. ஓகே, ஸோ மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. ஒரு 15 to 20 விசில்ஸ் வரணும். அந்த கொள்ளு இருக்கு இல்லையா, நல்லா சாஃப்டாக ஆகணும். ஓகேவா, நம்ம சுண்டல் எல்லாம் வேக வச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு 15 to 20 விசில், நான் வந்து 15 விசில் தான் வர வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ நான் மேக்ஸிமம் கொள்ளு வந்து ஊற வைக்காம தான் டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல வந்து கொள்ளு ரசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அந்த நாளில் வந்து நான் மேக்ஸிமம் ஊற வைக்காம தான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் சீக்கிரமாகவே ஒரு 10 விசிலுக்கே வெந்துடும். ஓகே, ரொம்ப ஆறிச்சுங்க, சூடாக எடுக்கல. நான் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ அதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இருக்கிறதுலே இந்த ஒரு இதுதாங்க ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஸோ அதில் இருந்த தண்ணி எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு நல்லா வெந்திருக்கும். தெரியுதா, கையில் இப்படி பண்ணாவே சாஃப்டாக வந்துடும். இதில் ஏன் பெரிய ப்ராசஸ்னா, நம்ம இந்த பொட்டேட்டோ ஸ்மாஷர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சுக்கிட்டு நீட்டாக சாஃப்டாக இப்படி பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் இந்த பொட்டேட்டோ ஸ்மாஷரில் பண்ணணும். அப்புறமா வந்து நம்ம புளி கரைச்சி தண்ணி எடுத்துப்போம் இல்லையா, ஸோ அந்த கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்லா வந்து பொட்டேட்டோ ஸ்மாஷரில் நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ கையில் வந்து நீட்டாக இப்படி எடுத்துக்கணும், பிசையணும். பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா கடைசியாக இருக்கிறதெல்லாம் அந்த துட்டுன்னு தான் சொல்லுவாங்க தமிழில். தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த திப்பு எல்லாம் வந்துடும். ஓகே, ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. எல்லாம் டைரெக்டாக ஃபில்டரில் போட்டோம்னா சீக்கிரமாக இறங்காது.
ஸோ அதனால நான் ரெண்டுமே கை கூட யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகட்டுமேன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி மறுபடியும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டு ஸோ சேம் அதே மாதிரி பிசைஞ்சு ஃபில்டர் பண்ணிக்கணும். கடைசியாக நான் வரும்போது நான் காமிக்கிறேன், அந்த கலர் மாறும், பிளெயினாக இருக்கும். நம்ம புளி கரைச்சும் போது வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கிட்டே பிசைவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கிட்டு அந்த பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ கடைசியாக வெறும் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த திட்டெல்லாம் எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாம் கரைச்சி வச்சுக்கிட்டோம் இல்லையா, ஸோ ரசத்துக்கு வந்து பொடி அரைச்சிக்கணும். ஸோ இந்த கொள்ளு ரசத்துக்கு வந்து பொடி 1 ஸ்பூன் வந்து தனியா, 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம், கொஞ்சமா ஸ்மெல்காக வெந்தயம், மிளகு கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும், அப்புறம் 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் கொப்பரி ஒரு குட்டி பீஸ் கொப்பரி. இது வந்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம், அப்படியே போட்டால் வந்து பொடி ஆகாது. ஓகே, ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா சாஃப்டாக அரைச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம பூண்டு போட்டுட்டு அரைச்சிக்கலாம். கொப்பரி தான் நல்லா இருக்கும், தேங்காய்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ நல்லா ஓரளவுக்கு சாஃப்டாக ஆனதுக்கப்புறம் பூண்டு, நம்ம ரசத்துக்கு எவ்வளோ பூண்டு போடுவோமோ அந்த அளவுக்கு பூண்டு போட்டு மறுபடியும் அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா இப்படி பொடியாக அரைச்சிக்கணும். ஓகேவா? நம்ம புளி வந்து ஊற வச்சுக்கிட்டோம் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் அளவுக்கு நான் ஊற வச்சிருந்தேன். ஓகே, ஸோ இப்போ நல்லா இந்த புளிப்பெல்லாம் கரைச்சி நம்ம இந்த கொள்ளு தண்ணி ரெடி பண்ணிட்டோம் இல்லையா, ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி அதுலேருந்து தண்ணி எடுத்துட்டோம் இல்லையா ரசம், அதுக்குள்ளே வந்து புளி தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும். அந்த புளிப்பு உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ வந்து சால்ட் போட்டுக்கலாம். புளி தண்ணியை ஊற்றிட்டோம், அப்புறம் சால்ட்டு வந்து ஒரு பெரிய ஸ்பூன் அளவு போட்டேன். ஓகே, இப்போ நம்ம அரைச்சி வச்சா ரசம் பொடி, நம்ம ரசம் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான். புளிப்பு பத்தாமல் இருந்ததுங்க, அதில் இருந்த கொஞ்சம் கூட எடுத்துட்டு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். ஓகே, ஸோ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் அகேன். ஸோ இந்த மாதிரி டைமில் உப்பு புளிப்பு எல்லாம் டேஸ்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, இப்போ இந்த அளவுக்கு ரசம் கன்சிஸ்டன்சியில் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் திக்னஸ் வந்துடும். நம்ம புளி குழம்பு எப்படி இருக்கும் அதை விட கொஞ்சம் லூஸாக இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப தண்ணி ஆட்டமாக இது இருக்கக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு இருக்கும். ஓகே, ரசம் விட கொஞ்சம் திக்காக இருக்கு. ஓகே, ஸோ தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பூண்டு ஒரு 10 பல், இதெல்லாம் வந்து தோல் எடுத்து தட்டி வச்சுக்கணும். கருவேப்பிலை, இது இல்லாமல் கடுகு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாமே போடும், பெருங்காயத்தூளும் போடும். ஸோ நான் இதெல்லாம் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இல்லையா, ஸோ இப்போ வந்து நம்ம தாளிக்கணும். ஸோ இது தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில், ஒரு 4-5 ஸ்பூன் ஆயில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தேவைப்படும். ஓகே, ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, நம்ம
ரசத்துக்கு எல்லாம் தட்டி போட்டுப்பேன் இல்லையா, அந்த மாதிரி தான். கொஞ்சம் ஜீரகம், வெந்தயம் வந்து ஜஸ்ட் ஸ்மெல்க்காக கொஞ்சம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், அப்படியே பூண்டு ஒரு 10 பல் பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கோம், தோல் எடுத்து. இப்போ 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா கூட போட்டுக்கோங்க. இப்ப நான் போடுறது வந்து மீடியமா போட்டுருக்கேன். ஓகே, ஸோ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் ஃப்ரை ஆச்சு இல்லையா, இப்போ வந்து கருவேப்பிலை நல்லா கிள்ளி வச்சுக்கோங்க. ஸோ கருவேப்பிலை எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 1 மினிட் மட்டும் அப்படி அந்த சூட்லயே ஃப்ரை ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா கொள்ளு ரசம், ஸோ அந்த ரசம் வந்து ஊற்றிடலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் கலர் கம்மியாக தெரியுது, ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் மல்லித்தூள் போடுறேன். ஸோ நம்ம நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுக்கிட்டு ரசம் பொங்குறதுக்கு முன்னாடி வரையிலும் ஹை ஃப்ளேம் தான் இருக்கணும். இந்த ரசம் வந்து மேலே பொங்க ஆரம்பிக்கும் இல்லையா, ஸோ அந்த டைமில் தான் நம்ம மீடியம் ஃப்ளேம் வைக்கணும். ஸோ ரசம் வந்து நல்லா பொங்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம வந்து ஹை ஃப்ளேம் இப்படியே வச்சுட்டோம்னா பொங்கிடும். அதனால ஃப்ளேம் குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு, ஸோ இப்போ வந்து ரசம் நல்லா கொதிக்குது இல்லையா, ஸோ இந்த டைமில் வந்து மீடியம் ஃப்ளேமில் நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வைக்கணும் அப்படின்னா, 3/4 வாசி வந்து தண்ணி எல்லாம் ட்ரை ஆகும். அப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து நம்ம புளிக்குழம்பு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ ஒரு 1/2 hour வந்து அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இல்லைன்னா நார்மல் ரசம் மாதிரி தண்ணி அடுமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஓகேவா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரசம் வைக்கும்போது நம்ம மேலே வரையில இருந்துச்சு இல்லையா, ஸோ இப்போ வந்து 3/4க்கு தான் இருக்கு. ஓகே, இந்த டைமில் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த கொள்ளு ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.